கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இந்த நாட்களில் நிறைய பேர் சபையில் அவங்களுக்குன்னு ஒரு பதவி கொடுக்கப்படணும், இல்லைன்னா என்ன வேறு சபை தான் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போகிறவங்களா இருக்கிறாங்க. சில நேரத்தில் போதகர் கொஞ்சம் கடுமையாக பேசிட்டாங்கன்னா, இவர் யார் எங்களை கடிஞ்சு கொள்றதுக்கு அப்படின்ற எண்ணம் சிலருக்கு வந்துடுது. யாரும் அவங்கள கடிஞ்சு கொள்ளக்கூடாது, சபைக்கு தான் வர்றதே பெரிய கனம், அதில் என்னை கடிஞ்சு கொள்வது வேறையா அப்படின்ற எண்ணமும் வர்றது உண்டு. காரணம் பணம். பணம் அதிகமாக அதிகமாக தாம் பெரியவன் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே வர்றது உண்டு. மற்றவங்க யாராக இருந்தாலும் சரி, அது போதகராக இருந்தாலும் சரி, யாரும் தன் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டக்கூடாதுன்ற அகந்த மனசில் வர்றதுனால நிறைய பேர் பிரிஞ்சு போகிறாங்க. அதனால் இன்றைக்கி இதை கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம். ஒரு போதகர் ஒரு புதிய சபையை ஆரம்பித்து தன்னுடைய முழு நேரத்தையும் அதுக்குன்னு செலவழித்து ஆத்துமாக்களுக்காக கர்த்தர்கிட்ட போராடி ஜெபிச்சு தன்னுடைய ஊழியத்தை உத்தமமாக நிறைவேற்றிட்டு வந்தார். அவருடைய சபையில் ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்தாங்க. அவரும் ரொம்ப உற்சாகமாக தன்னுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அவர் அந்த ஆத்துமாக்களை ரொம்பவே நேசித்தார். அந்த சபையில் வந்த ஒரு குடும்பம் மற்ற சபையினுடைய அங்கத்தினரோட இணைஞ்சி பிரச்சனையின் காரணமாக சபைக்கு வரதை நிறுத்திட்டாங்க. போதகர் அக்கறையோட ஒரு வாரம் அந்த குடும்பத்தினருடைய வீட்டுக்கு போய் நீங்கள் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டார். அப்போது அவங்க ஒன்றுமே பேசாமல் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மேலோட்டமாக எதையோ சொல்லி மழுப்பினாங்க. அடுத்த வாரம் அவங்க வருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே போதகர் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தார். ஆனால் அவங்க வரவே இல்லை. வேறு சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேள்விப்பட்ட போதகருக்கு ரொம்ப வருத்தம். அது அவரால் தாங்கவே முடியல. இந்த குடும்பத்துக்காக நான் உங்களுடைய சமூகத்தில் எத்தனை நாள் ஜெபிச்சிருக்கிறேன், ஆனால் சின்ன காரணத்தை சொல்லிட்டு அவங்க சபைக்கு வரவில்லையே அப்படின்ட்டு தேவன்கிட்ட அந்த போதகர் ரொம்ப அழுது ஜெபிச்சார். கர்த்தர் அவர்கிட்ட அவங்களுக்காக சபையை குறித்த தரிசனமும் சபைன்றது என்னன்றதை குறித்த வெளிப்பாடும் இல்லை, அதனால் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேற்றினார். ஆம் பிரியமானவர்களே, சிலருக்கு வசனத்தில் 2 வார்த்தைங்க தெரிஞ்சால் போதும், தான் ஒரு பெரிய போதகர் அப்படின்ற நினப்பு வர்றதுனால தனக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தனியாக ஒரு சபையை ஆரம்பித்து நடத்துகிறாங்க. நல்ல மேய்ப்பன் தேவன்கிட்ட தினமும் அவர்களுக்காக பரிந்து பேசி அவங்களுடைய தேவைகளுக்காக ஒவ்வொரு நாளும் திறப்பின் வாசல்ல இருந்து போராடி ஜெபிச்சு தேவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்று தர்றாரு. ஆனால் அதை தெரிஞ்சுக்காத ஆடுங்களோ எல்லாத்தையும் துச்சமாக எண்ணி ஒரு சபையை விட்டு வேற சபைக்கு தாவுறாங்க. ஒரு சபையை விட்டு வேற சபைக்கு தாவினவங்க அங்கேயும் ஏதாவது ஒரு தப்பு நேர்ந்துச்சுன்னா அதை விட்டுட்டு வேற சபைக்கு தாவறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிருன்னு 2 தீமோத்தேயு 4:3-5 நம்ம வாசிக்கிறோமே. தேவன் தம்முடைய மந்தையை மேய்க்கிறதுக்காக அருமையான மேய்ப்பர்களை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அவங்க ஒரு ஆத்துமாவை கர்த்தர்கிட்ட கொண்டு வரணும்னா அதுக்காக எத்தனை பாடுகளை அனுபவிச்சிருப்பாங்கன்றது அவங்க போல ஆத்தும பாரம் கொண்ட வேற போதகருக்கு தான் தெரியுமே தவிர ஆடுங்களுக்கு தெரியாது. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதேன்னு எபிரேயர் 13:17 பவுல் அப்போஸ்தலன் போதகர்களை நம்மளுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள்னு குறிப்பிடுறாரு. அதனால் தேவன் நமக்குன்னு அவருடைய சித்தத்தின்படி கொடுத்துருக்கிற சபையில் பதவி இருக்கோ இல்லையோ நமக்கு கொடுத்துருக்கிற போதகர்களை கனம் பண்ணி ஒரே சபையில் நாம் நிலச்சிருப்போம். ஒரே சபையில் இருக்கும்போது நமக்காக போராடி ஜெபிக்க சபையினுடைய ஆத்துமாக்கள் இருக்குது. சபையாக குடும்பமாக கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்ய தேவன் தாளந்துகளை தருவார். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.